பாலக்கோடு தொகுதியில் செந்தில்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பர்கூர் தொகுதியில் மதியழகன் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் தொகுதியில் நல்லதம்பி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோலார்பேட்டையில் கவிதா தண்டபாணி, கீழ் வைத்தியநாதன் குப்பத்தில் ராஜேஸ்வரி மோகன்காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் மீண்டும் நந்தகுமார் போட்டியிடுகிறார். வேலூரில் கார்த்திகேயன் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலக்கோடில் செந்தில்குமார், பர்கூரில் மதியழகன், திருப்பத்தூரில் நல்லதம்பி, ஜோலார்பேட்டையில் கவிதா தண்டபாணி, கீழ் வைத்தியநாதன் குப்பத்தில் ராஜேஸ்வரி மோகன்காந்தி, அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல வேலூரிலும் கார்த்திகேயன் மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தொகுதியில் மகேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் ஆஸ்டின் மீண்டும் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் களமிறங்குகிறார். நெல்லையில் இந்த முறை புதிய வேட்பாளராக சுப்பிரமணியம் அங்கு போட்டியிடுகிறார். ஆலங்குளம் தொகுதியை பொறுத்தவரை ஓபிஎஸ் அணியிலிருந்து தற்போது அந்த தொகுதிக்கு வந்த மனோஜ் பாண்டியனுக்கு ஆலங்குளம் தொகுதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. வாசுதேவநல்லூர் தொகுதியில் ராஜா வேட்பாளராக புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ஓட்டப்பிடாரம் தொகுதியில் ராமஜெயம் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கத்திற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கோவில்பட்டி தொகுதியில் கருணாநிதி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுமுக வேட்பாளராக கருணாநிதி கோவில்பட்டி தொகுதியில் இந்த முறை வேட்பாளராக அவர் களமிறங்குகிறார். தூத்துக்குடி தொகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீண்டும் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போது மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் வேட்பாளராக அங்கு களம் இறங்குகிறார். முதுகுளத்தூரிலும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீண்டும் அங்கு வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மதுரை வடக்கு தொகுதியிலும் தளபதி மீண்டும் அங்கு அதே தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்குகிறார். அங்கு இரண்டாவது முறையாக மதுரை வடக்கு தொகுதியில் தளபதி போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரமக்குடியில் கதிரவன் புதிய வேட்பாளராக இந்த முறை களமிறக்கப்பட்டிருக்கிறார். இதே போல போடி நாயக்கனூர் தொகுதியில் திமுகவில் அண்மையில் இணைந்த ஓபிஎஸ் மீண்டும் அங்கு களம் இறங்குகிறார். போடி நாயக்கனூர் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெற்றால் அவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஓபிஎஸ் மீண்டும் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வேதாரண்யம் தொகுதியில் புகழேந்தி மற்றும் திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி மீண்டும் களம் இறங்குகிறார். இதே போல நெய்வேலி தொகுதியில் சபா ராஜேந்திரன் மீண்டும் வேட்பாளராக அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இப்போதைய அமைச்சர் KR பெரியகருப்பன் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். KR பெரியகருப்பன், சபா ராஜேந்திரன் மற்றும் ரகுபதி, பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் மீண்டும் அதே தொகுதிகளில் களம் இறங்குகிறார்கள். இதேபோல குறிஞ்சிப்பாடி தொகுதி, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தவரை MRK பன்னீர்செல்வம் மீண்டும் அதே தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார். திருவெரும்பூரிலும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் இனிகோ கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் இனிகோ இருதயராஜ் கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த முறையும் அவர் மீண்டும் அதே தொகுதியில் களம் இறங்குகிறார். திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மெய்யநாதன் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். திருமங்கலம் தொகுதியில் சேடப்பட்டி மணிமாறன் மறைந்த முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் மகன் சேடப்பட்டி மணிமாறன் மீண்டும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குன்னம் தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் சிவசங்கர் SS சிவசங்கர் மீண்டும் அதே தொகுதியில் கடந்த முறை அதே தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சரானார். இப்போது மீண்டும் சிவசங்கர் குன்னம் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி, திருவெரும்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஆலங்குடி, திருமங்கலம், குன்னம் ஆகிய தொகுதிகளில் ஏற்கனவே போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் மீண்டும் களமிறங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டக்குடி தொகுதியில் அமைச்சர் CV கணேசன் மீண்டும் களமிறங்குகிறார். இதே போல ஒட்டன்சத்திரம் தொகுதியில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி மீண்டும்
அதே தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 4-5 முறை அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் அரசு சக்கரபாணி மீண்டும் போட்டியிடுகிறார். ஒரத்தநாடு தொகுதியில் ஓட்டுச்சரியிலிருந்து தற்போது திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளராக இந்த முறை களம் இறங்குகிறார். கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிட்டார். இதே போல ஆத்தூர் தொகுதியிலும் 5 முறை வெற்றி பெற்ற ஐ பெரியசாமி மீண்டும் ஆத்தூர் தொகுதியில், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுகிறார். மன்னார்குடி தொகுதியில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செழியன் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல பூம்புகார் தொகுதியில் நிவேதா முருகன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் கடந்த முறை அதே தொகுதியில் போட்டியிட்டவர். மீண்டும் திருவிடைமருதூர், மன்னார்குடி மற்றும் ஆத்தூர், ஒரத்தநாடு, ஒட்டன்சத்திரம், திட்டக்குடி ஆகிய தொகுதிகளில் உள்ள அமைச்சர்கள் மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி அவர் கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை கோவை தெற்கு தொகுதிக்கு அவர் இடம் மாற்றம், தொகுதி மாறி இருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் வேட்பாளராக சரவணன் புதுமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரியலூர் தொகுதியிலும் லதா பானு புதுமுக வேட்பாளர், பெரம்பலூர் தொகுதியிலும் ஜெயலட்சுமி புதுமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதே போல ராசிபுரம் தனி தொகுதியில் மதிவேந்தன் அமைக்கப்பட்டிருக்கிறார். திருவாரூரில் பூண்டி கலைவாணன் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்குகிறார். திருச்சுழி தொகுதியில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மீண்டும் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் முத்துசாமி அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் கடந்த முறை செந்தில் பாலாஜி போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அங்கு தியாகராஜன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் வடக்கு தொகுதியில் ராஜேந்திரன் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் தொகுதியில் செந்தில்குமார், செந்தில்குமார் ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமார் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி தொகுதியில் அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய தொகுதியில் காசி திமுக வேட்பாளராக களம் இறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் தொகுதியில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டையில் ஜெயக்குமார் வேட்பாளராக, புதுமுகம் வேட்பாளர் ஜெயக்குமார் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஞ்சியில் மஸ்தான் மீண்டும் அவர் அமைச்சராக இருக்கிறார். இப்பொழுது மீண்டும் செஞ்சி தொகுதியில் மஸ்தானே மீண்டும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல புதுக்கோட்டை தொகுதியில் முத்துராஜா வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை தொகுதியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மீண்டும் அதே தொகுதியில் களம் இறங்குகிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் மீண்டும் வேட்பாளராக களம் இறங்குகிறார். அவர் காட்பாடி தொகுதியில் பல முறை வெற்றி பெற்ற திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் மீண்டும் களம் இறங்குகிறார். கோவை வடக்கு தொகுதியில் செந்தமிழ் செல்வன் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லடம் தொகுதியில் செல்வராஜ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆலந்தூரில் அமைச்சர் தாமு அன்பரசன் மீண்டும் அதே தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். ஆவடி தொகுதியிலும் அமைச்சராக இருந்த சாமு நாசர் மீண்டும் ஆவடி தொகுதியில் போட்டியிடுகிறார். மயிலாப்பூர் தொகுதியில் வேலு மீண்டும் அதே தொகுதியில் களம் இறங்குகிறார். சைதாப்பேட்டை தொகுதியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீண்டும் களம் இறங்குகிறார். மேட்டுப்பாளையம் தொகுதியில் கவிதா கல்யாண சுந்தரம் புதுமுக வேட்பாளர், வீரபாண்டி தொகுதியில் தருண் புதுமுக வேட்பாளர், இதே போல ஆரணி தொகுதியிலும் மகாலட்சுமி புதுமுக வேட்பாளராக மீண்டும் போட்டியிடுகிறார்கள். குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் களம் இறங்குகிறார். துறைமுகம் தொகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் களம் இறங்குகிறார். பெரம்பூர் தொகுதியில் ஆர்.டி. சேகர் மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லிவாக்கம் தொகுதியில் கார்த்திக் மோகன் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்துறை தொகுதியில் தோப்பு வெங்கடாசலம் போட்டியிடுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேயம் தொகுதியில் மு.பி. சாமிநாதன், செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல விருகம்பாக்கம் தொகுதியில் மீண்டும் பிரபாகர் ராஜா மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதியில் இந்த முறையும் போட்டியிடுகிறார். ஆயிரம் விளக்கு தொகுதியில் எழிலன் கடந்த முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த முறையும் எழிலன் போட்டியிடுகிறார். ஆர்.கே. நகர் தொகுதியில் எபினேசர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே போல எழும்பூர் தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பரந்தாமன் அங்கு வேட்பாளராக போட்டியிட்ட நிலையில் இப்போது எழும்பூர் தொகுதியில் பேச்சாளர், திமுகவின் முக்கிய பேச்சாளரான தமிழன் பிரசன்னா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினருக்காக அவர் போட்டியிடுகிறார். இதே போல மாதவரம் தொகுதியில் மாதவரம் சுதர்சனம் ஏற்கனவே அதே தொகுதியில் அவர் போட்டியிட்ட சூழலில் மீண்டும் சுதர்சனம் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். மதுரவாயல் தொகுதியில் காரப்பாக்கம் கணபதி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரை பொறுத்தவரை வி.ஜி. ராஜேந்திரன்
மீண்டும் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மந்தவாசி தொகுதியில் அம்பேத்குமார் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தியாகராய நகர் தொகுதியில் ஜே அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அண்ணா நகர் தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்பட்டு அங்கு சிற்றரசு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ராயபுரத்தில் அல்ட்ரி மூர்த்திக்கு பதிலாக சுபேர்கான் புதிய வேட்பாளராக மாற்றப்பட்டுள்ளார். ராயபுரம் தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்பட்டு சுபேர்கான் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் செல்லப்பாண்டியன் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும், பேராவூரணி தொகுதியில் அசோக்குமார் வேட்பாளராக புதுமுக வேட்பாளராக போட்டியிடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தவரை வசந்தம் கார்த்திகேயன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் இந்த முறையும் ரிஷிவந்தியம் தொகுதியில் களமிறங்குகிறார். ராமநாதபுரம் தொகுதியில் காதர் பாட்சா வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரமக்குடி தொகுதியை பொறுத்தவரை கதிரவன் புதுமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். ராமநாதபுரம் தொகுதியில் காதர் பாட்சா ஏற்கனவே வேட்பாளராக போட்டியிட்டார். சாத்தூரில் கடற்கரை ராஜ் வேட்பாளராக போட்டியிடுவார் என புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல கம்பம் தொகுதியில் ராமகிருஷ்ணன் ஏற்கனவே பலமுறை திமுகவின் வேட்பாளராக மதிமுகவின் வேட்பாளராகவும் அவர் அந்த தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். கம்பம் தொகுதியில் ராமகிருஷ்ணன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதே போல திருப்பரங்குன்றம் தொகுதியில் கிருத்திகா தங்கபாண்டி புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். பட்டுக்கோட்டையில் அண்ணாதுரை, இதே போல தஞ்சாவூரில் சன் ராமநாதன் இந்த முறை வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திருவிக நகர் தொகுதியில் தாயகம் கவி மாற்றப்பட்டு அங்கு எழும்பூர் தொகுதியின் வேட்பாளர் ரவிச்சந்திரன் அங்கு போட்டியிட்ட ரவிச்சந்திரன் இப்போது திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை பூர்ணிமா வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது, புதுமுக வேட்பாளர். இதே போல பூந்தமல்லி தொகுதியில் கிருஷ்ணசாமி வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் கோவிந்தராஜன் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரூரில் சண்முகம், பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனியப்பன், ஓசூரில் சத்யா வேட்பாளராக திமுக வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் செந்தில்குமார் இந்த முறை வேட்பாளராக திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். பர்கூர் தொகுதியில் மதியழகன், அவர் ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டவர். பர்கூர் தொகுதியில் மதியழகன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை நல்லதம்பி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஜோலார்பேட்டை தொகுதியில் கவிதா தண்டபாணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். கீழ் வைத்தினாங்குப்பத்தில் ராஜேஸ்வரி மோகன் காந்தி திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில் நந்தகுமார் மீண்டும் அவர் திமுக வேட்பாளராக அதே தொகுதியில் களமிறங்குகிறார். இதே போல வேலூரில் கார்த்திகேயனும் மீண்டும் திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். ஆற்காடு தொகுதியை பொறுத்தவரை ஈஸ்வரப்பன் திமுக வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதியில் சுந்தர் போட்டியிடுவார். மாவட்ட செயலாளர் கூடிய சுந்தர் ஏற்கனவே அதே தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் சுந்தர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தனி தொகுதியில் அமுலு பொன்மலர் திமுக வேட்பாளராக புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு வேட்பாளராக கார்த்திக் தண்டபாணி வேட்பாளராக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு தொகுதியில் கார்த்திக் தண்டபாணி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தாம்பரத்தில் கிருத்திகா தேவி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சோழிங்கநல்லூரில் அரவிந்த் ரமேஷ் மீண்டும் வேட்பாளராக போட்டியிடுவார் என சோழிங்கநல்லூர் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரே மீண்டும் அங்கு போட்டியிடுகிறார். சேலம் தெற்கு தொகுதியில் லோகநாதன் புதுமுக வேட்பாளராக அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் ஜெயராமகிருஷ்ணன் வேட்பாளராக போட்டியிடுவார் என்றும், வால்பாறை தனி தொகுதியில் சுதாகர் இந்த முறை புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி இந்த முறை போட்டியிடுகிறார். கடந்த முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை மாவட்டத்தில் கணக்கில் வைத்து, ஏனென்றால் கோவை மாவட்டத்தில் 10 9 தொகுதிகளில் கடந்த முறை திமுக தோல்வி அடைந்தது. அதனால் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜியே களமிறங்கி கோவை மாவட்டத்தில் பெரும்பாலான தொகுதிகளையும் கொங்கு மண்டலத்தில் பல்வேறு தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என வியூகத்தை வகுத்துள்ள செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் அவரே களமிறங்குகிறார். இதே போல சூலூரில் தளபதி முருகேசன் களமிறங்குகிறார். பல்லடத்தில் செல்வராஜ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் தினேஷ்குமார் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமுக வேட்பாளராக தினேஷ்குமார், அவினாசி தனி தொகுதியில் கோகிலாமணி ஆகியோர் புதிய வேட்பாளர்களாக திமுகவில் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே போல சேலம் நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி மாவட்ட தொகுதியில் மணிகண்டன் போட்டியிடுவார் என்றும், கெங்கவள்ளி தனி தொகுதியில் சின்னதுரை போட்டியிடுவார் என்றும், விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் ஏற்கனவே உதயசூரியன் பலமுறை அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த முறையும் சங்கராபுரம் தொகுதியில் உதயசூரியன் போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டியில் அன்னியூர் சிவா அவரும் ஏற்கனவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு மீண்டும் விக்கிரவாண்டிக்கு அன்னியூர் சிவாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் லட்சுமணன் ஏற்கனவே அங்கு வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் லட்சுமணனுக்கு விழுப்புரம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யாறு தொகுதியில் ஜோதி புதுமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். செங்கம் தொகுதியில் கிரி, அவரும் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கிரி
மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் KM ராஜு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேட்டுப்பாளையத்தில் கவிதா கல்யாண சுந்தரம், கூடலூரில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிடமணி செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக வேட்பாளராக நல்ல சிவம் இந்த முறை களமிறங்குகிறார். அந்தியூர் தொகுதியில் சிவபாலன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பவானியில் சேகர், குமாரபாளையத்தில் பாலு வேட்பாளராக இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பரமத்தி வேலூர் தொகுதியில் நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் KS மூர்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல்லில் ராணி, சேந்தமங்கலத்தில் பூமலர், கிருஷ்ணராயபுரத்தில் ராஜா மற்றும் அரவக்குறிச்சியில் கடந்த முறை அண்ணாமலை உள்ளிட்டோர் போட்டியிட்ட அரவக்குறிச்சியில் இந்த முறை மொஞ்சனூர் இளங்கோ வேட்பாளராக புதுமுக வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் ரகு பாலாஜி, புதுக்கோட்டையில் முத்துராஜா வேட்பாளராக இந்த முறை அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். 164 தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த 164 தொகுதிகளிலும் 164 பேரில் 60 பேர் முதன்முறையாக போட்டியிடும் புதிய வேட்பாளர்கள், புதுமுக வேட்பாளர்கள் 60 பேர் போட்டியிடுகிறார்கள். இதே போல வேட்பாளர்களில் திமுக அறிவித்துள்ள 164 வேட்பாளர்களில் 29 வழக்கறிஞர்கள், 17 பொறியாளர்கள், 15 மருத்துவர்கள், 7 PhD முடித்த முனைவர் பட்டம் முடித்த 7 பேர் மற்றும் 18 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 168 பேரில் 18 பேர் பெண் வேட்பாளர்கள், 7 பேர் டாக்டர் பட்டம் முடித்தவர்கள், 15 MBBS மருத்துவர்கள், 17 என்ஜினியர்கள் பொறியாளர்கள், 29 வழக்கறிஞர்கள், 60 முதல் முறை வேட்பாளர்கள் என புதிய வேட்பாளர்கள் என இந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ள முக்கிய அம்சங்களாக நாம் பார்க்கிறோம்.